இப்போ நான் பார்க்குற செடி வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களில் உயிர்வேலி அமைக்கிறதுக்காக போடக்கூடிய கலாக்காய் மரத்தை சொல்ல போகிறோம். 90 கிட்ஸ் நல்லா சாப்பிட்டு அனுபவிச்ச மலை கிராம பகுதிகளிலும் உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் அனிமல் காப்பு காடுகள் ஒட்டி உள்ள விவசாய நிலங்களும் ஃபாரஸ்ட் அனிமல் வந்து பாதிக்கக்கூடிய இடங்களிலும் உயிர்வேலி அமைக்கிறதுக்கு சிறந்த செடி தான் வந்து இந்த கலாக்காய் மரம். உங்களுக்கு பார்த்தாவே முள்ளாக இருக்குது. உங்களுக்கு செடியை வச்சு 1 to 2 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 அடி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்டராக தான் இந்த இடத்துல போட்டுருக்கோம். 250 மீட்டருக்கு பாருங்கள் ஃபுல்லாக காய் இருக்குது பாருங்கள். இந்த கலாக்காயும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொத்தாக காய்ச்சிருக்கு உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு பேக்கரி ஐட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு எசன்ஸ் கிராப். உங்களுக்கு நல்லா புளிப்புத்தன்மை உடையது. உங்களுக்கு இந்த ஒரு பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டா தெரியும் அவ்வளோ தூரம் புளிப்பாக இருக்கும். ஃபுல்லாக அதில் பால் வரும் பாரு. உங்களுக்கு 18 கிட்ஸ் வந்து நல்லாவே சாப்பிட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த பழம் உங்களுக்கு தெரியாத விவசாயி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக பழமாக பழுத்தா வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கருப்பு கலரில் வரும் சார். உங்களுக்கு இது எடுத்து நல்லா கீழே புளியும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயம் எந்த அளவு வரும். ஜூஸ் வந்து இப்படி ரத்தம் கலரில் இருக்கு போகிறோம். உங்களுக்கு பார்த்தா ரத்தமே வந்து உங்களுக்கு தோற்று போகிற அளவுக்கு இருக்கும். இதுவுமே வந்து நல்லா புளிப்பு கலராக தான் சார் இருக்கும். உங்களுக்கு எசன்ஸ் தயாரிக்கிறதுக்கு ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டில் வந்து இது அதிகமாக கலாக்காய் தேவைப்படும். உங்களுக்கு விவசாய நிலங்களுக்கு வந்து உயிர் வேலி அமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டான ரகம் சார். உங்களுக்கு அதே மாதிரி வந்து காற்று பண்டிகையில் அதிகமாக தொல்லை உள்ள இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிர் வேலி போட்டுக்கலாம் சார். உங்களுக்கு இந்த காயும் பறித்து மார்க்கெட்டில் விற்றுக்கலாம். இன்றைக்கி டேரெக்டாக பச்சையாக விற்கிற காய் வந்து கிலோ 40 to 60 ரூபா போயிட்டுருக்கு. ஒரு மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25 to 30 கிலோ காய் வரும். எவ்வளோ கொத்தாக காய்ச்சுன்னு பாருங்கள். காயை கீழே இருந்தே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பழமாக ஃபுல்லாக பழுத்தோன்னே இதே மாதிரி டார்க் பிளாக் கலரில் வரும் சார். உங்களுக்கு இந்த ரக கன்று நம்ம நிறுவனத்தில் இருக்குது சார். தேவைப்படுற விஷயம் நிறுவனத்தை தொடர்பு பண்ணுங்க சார். நன்றி சார்.